கோவை தனியார் மருத்துவமனையில் பைப் திருடிய நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, விவரங்கள்? வணக்கம். கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்றைய தினம் 4 பேர் அங்கு சென்றதாகவும் அங்கு ஏதோ திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதில் ராஜா என்பவரை மருத்துவமனை நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு 12 பேர் அவரை அங்கு பிடித்து வைத்ததாகவும் அங்கு அவர் அந்த ராஜா என்பவர் அந்த 12 பேர் தாக்கியதுல அவர் உயிரிழந்ததாக தெரிகிறது. இந்த சூழல்ல போலீசார் தற்போது பீளமேடு போலீசார் இதை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த 12 பேர் தாக்கியதால் அவர் உடம்பில் காயங்கள் இருப்பதாகவும் மேலும் அவர் எந்த காரணத்துக்காக தாக்கினார்கள், ஏன் காவல்துறையிடம் சொல்லவில்லை என்று அவருடைய குடும்பத்தினர் பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல மாநகர துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையில விசாரணையானது செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவமனை நிர்வாகத்தை சேர்ந்த 6 பேர் மற்றும் அங்கு காவல் அலியா பணிபுரிய 2 பேர் உள்ளிட்ட 12 பேரை காவல் நிலையத்துக்கு அழைத்து அவரை போலீசார் விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ராஜா என்பவர் அந்த 12 பேர் தாக்கி உயிரிழந்தாங்களா என்பதை உறுதி செய்வதற்கு நாளை அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு கோவை அரசு மருத்துவமனை கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்காங்க. மேலும் தற்போது வழக்கை சந்தேகத்துக்கிடமான மரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த மேல் விசாரணையில் உண்மை தெரிய வரும் பட்சத்துல இதை கொலை வழக்கா மாற்றுவதற்கான திட்டம் இருப்பதாக காவல் உயரதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்காங்க. தற்போது உயர்ந்த நபரின் குடும்பத்தினர் காவல் நிலையம் முன்பு போராட்டத்திலும் மற்றும் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடிட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.